தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கண்மாய்கள் நிரம்பி சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், எந்தெந்த பகுதிகளில், குறிப்பாக தூத்துக்குடியின் எந்தெந்த பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது? எந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? அரசு சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, சொல்லுங்கள். மோகன், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நேற்றும் இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் நேற்று பிற்பகலிலிருந்து இன்று அதிகாலை வரை கனத்த மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக கோவில்பட்டி, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி நகர் பகுதியில் மட்டும் 36 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. இந்த பலத்த மழையின் காரணமாக இனாமணியாச்சி, அத்தைகொண்டான், மூப்பன்பட்டி உள்ளிட்ட கம்மாய்கள் மழை நீர் நிரம்பி சாலைகளில் வெளியேறுகிறது. இதனால் இளையரனந்த சாலையில் உள்ள மழைநீர் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் வழியாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இளையரந்த ரயில்வே சுரங்கப்பாதையும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் வாகன ஓட்டிகள் முற்றிலுமாக அந்த சாலை துண்டிக்கப்பட்டதால் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் அந்த அத்தைகொண்டானிலிருந்து வெளியேறும் மழை நீரால் அங்குள்ள போக்குவரத்து பனிமலையிலிருந்து வெளியே வரக்கூடிய பேருந்துகள் வெளியே வர முடியாமல் மிகவும் சிக்கி வெளியே வர முடியாத சூழல் உள்ளது. இந்த சூழல் அங்க போக்குவரத்து பணிமனையிலிருந்து ஒரு பேருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்ல முயற்பட்ட போது அந்த மழைநீர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இந்த பேருந்து அப்பகுதியில் உள்ள ஜேசிபி மூலமாக வெளியே எடுத்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கு, லாரி செட்டுகள் தனியார் நிறுவனங்கள் மழைநீர் புகுந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. அதே போல கோவில்பட்டி நகர் பகுதியில் உள்ள ஊரணி தெரு, பழனியாண்டவர் கோவில் தெரு, மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் இந்த மழை நீரோடு சேர்ந்த கழிவு நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்குள்ளாகியுள்ளனர். தற்போது இந்த கோவில்பட்டி நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது மோகன். இதனால் அந்த இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள். விவரங்களை வழங்கியதற்கு, காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி மோகன்.